தூங்காவனம் மற்றும் வேதாளம் திரைப்படத்தின் அமெரிக்க பாக்ஸ் ஆபீஸ் வசூல் விவரம் தெரிய வந்துள்ளது. அமெரிக்க விநியோகஸ்தர் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி இந்த வார இறுதி வரையில் வேதாளம் திரைப்படம் $266,000 தூங்காவனம் திரைப்படம் $424,000 வசூலித்துள்ளது. அமெரிக்காவில் ரஜினிக்கு அடுத்த நிலை ஓபனிங் அஜித் படங்களுக்கு தான் உண்டு. வேதாளம் அதற்கு விதிவிலக்கல்ல. முதல் நாள் வேதாளம் $92,000 வசூலுடன் முன்னிலையில் இருந்தது. தூங்காவனத்தின் முதல் நாள் வசூல் $76,000. அடுத்த நாட்களில் தூங்காவனம் வேதாளத்தை முந்திவிட்டது. ஆனாலும் அஜித்தின் முந்தைய வீரம் படத்தின் $243,000 வசூலை வேதாளம் முறியடித்து வார இறுதியிலும் $266,000 வசூலித்துள்ளது. வீரமும் ஜில்லாவும் ஒரே நாளில் வெளியானது நினைவிருக்கலாம். அமெரிக்காவில் இதுவரையிலும் எந்த கமல் படத்திற்கும் இல்லாத அளவில் அதிகமாக 110 திரையரங்குகளில் வெளியான தூங்காவனம் வார இறுதியில் $424,000 வசூல் செய்துள்ளது. இந்திய ரூபாய் மதிப்பீட்டில் 3 கோடியை தாண்டவில்லை. ஆனாலும் 10 கோடி 11 கோடி என்று அடித்துவிட்ட ட்விட்டர் வாசிகளின் ஆர்வ கோளாறு என்னவென்று சொல்வது? இதுவும் மொத்த வசூல்தான். தியேட்டர் வாடகை, கியூப் கீ செலவு போக விநியோகஸ்தர் பங்கு எவ்வளவு என்று கணக்கு பார்த்தால் தெரிய வரும். ஆனாலும் இதுவரையிலும் வெளியான கமல் படங்களில் அதிக திரையரங்குகள் தூங்காவனம்தான் என்பது சாதனையாகும். அதே நேரம் வார நாட்களில் வசூல் 2 படங்களுக்குமே குறைவுதான். காரணம் படம் பார்க்க கூட்டம் வராதது. சில அரங்குகளில் 2 பேர் தான் படம் பார்க்க வந்திருந்தனர். அதிக திரையரங்குகளில் வெளியிட்ட தமிழ் பட வர்த்தகத்தை அமெரிக்காவில் விரிவுபடுத்திய அட்மஸ் நிறுவனம் தூங்காவனம் படத்தையும் வெளியீடு செய்திருந்தது. தியேட்டர்கள் எண்ணிக்கையில் லிங்கா, ஐ படத்திற்கு பிறகு அடுத்து தூங்காவனம் 3வது இடத்தை பிடித்துள்ளது. முந்தைய கமல் படமான உத்தம வில்லன் 102 அரங்குகளில் வெளியாகி $585,000 வசூலித்தது. இந்தியாவில் வெளியாகாத நிலையில் அமெரிக்காவில் வெளியான விஸ்வரூபம் 70 அரங்குகளில் $1.03 மில்லியன் வசூல்தான் கமல் படங்களில் அதிகபட்சம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.